2014 சிங்கிள் ஓனர் வண்டிங்க, டீசல் வண்டிங்க. எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இந்த ரேட்டுக்கு. i10 ஸ்போர்ட்ஸுங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வண்டி, பெரும்பாலும் மக்கள் கேட்டு எதிர்பார்க்குற வண்டி. மிடில் கிளாஸ்ல நம்ம சொகுசா போகணும்னு ஆசைப்படுற வண்டிங்க. வெறும் ஒரு 50,000 இல்ல 40,000 வரைக்கும் உங்களோட டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த வண்டிக்கு இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 இருந்து 6,000 மட்டும் தாங்க கட்டுற மாதிரி வரும். ஃபினான்ஸ் நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் சூப்பரா இருந்துச்சுன்னா வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதுங்க. இந்த வண்டிக்கு வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். இந்த வண்டி நீங்க ஜம்முன்னு எடுத்துட்டு போகலாம். லோ பட்ஜெட்ல ஒரு 4 பேர் 5 பேர் சொகுசா உட்காந்துட்டு போறவங்க, ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு, அதாவது டால்பாய் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க வேகனாரை பொறுத்த வரைக்கும். ஹைட்டா இருக்கிறவங்க அதிகமா தேடப்படுற வண்டி, வயசானவங்க அதிகமா தேடப்படுற வண்டி. உங்களால ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுற எந்த கேட்டகரி பீப்புள்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரொஃபைல் சூப்பரா இருந்தா போதும், தாராளமா எஸ்கே கார்ஸ் வாங்க. இந்த வண்டி ஜம்முன்னு எடுத்துட்டு போங்க. சோ இன்னைக்கு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பார்த்து எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம எஸ்கே கார்ல கரூர்ல இருக்குது. போன வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பார்ட் வந்து இது செகண்ட் பார்ட்டுக்காக வந்திருக்கும். கரூர்ல பாத்தீங்கன்னா வந்து மழை ஜில்லு ஜில்லுன்னு இருக்கேன். ஜில்லு ஜில்லுன்னு ஒரு வீடியோ நம்ம கொடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு என்னென்ன கார் பார்க்க போறான்னு சொல்லி தெளிவா பார்க்க போறோம். நம்ம வீடியோ கார்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துகிட்டே இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹை ப்ரோ, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு? மழை கொதிட்டாருங்க, அவங்க போய் தனியா நிக்கிறாரு. மாப்பிள்ள கணக்கா வந்திருக்கிறாரு. ஏன் ஊர்ல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு? எப்படி? ஆமாங்க, தமிழ்நாடு போலதான் மழைங்கிறீங்களா? தமிழ்நாடு முழுக்க மழை பெஞ்சிட்டு, கரூர்ல எக்ஸ்ட்ராவே பெய்யுது. சூப்பர். எல்லாருமே குழுகுலுன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்கே காசுல வர்றவங்களும் குழுகுலுன்னு போகணுன்றதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, போன வீடியோ நல்ல குழுன்னு ஆஃபரா கொடுத்தீங்க. இந்த வீடியோ என்ன குழுன்னு ஆஃபர் தாங்க. வெறும் நீங்க பாக்குறதுன்னா இப்ப 2,50,000 இருந்து 4 லட்ச ரூபா வரைக்குமே நம்ம கார் பார்க்க போறோம். 4 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபாய் கார் பார்க்க போறோங்க. அதே மாதிரி லோ டவுன் பேமெண்ட், லோ இஎம்ஐ எல்லாமே அதுல வந்து. இந்த வீடியோ லோ டவுன் பேமெண்ட் இருக்குதுங்களா? ஆமாங்க. லோ கிலோமீட்டர் வண்டி அதிகமா சொல்லுங்க. லோ கிலோமீட்டர் வண்டி நம்ம கொடுக்க போறோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 30,000 35,000 அந்த மாதிரி ஓடின வண்டிங்க நிறைய வண்டிங்க இருக்குங்க. நிறைய லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி நம்ம அதிகமா பார்க்க போறோம். அதே மாதிரி லோ டவுன் பேமெண்ட் அதே மாதிரி இருக்குங்களா? 10,000 20 இந்த மாதிரி. ஆமாங்க, அந்த மாதிரி பார்க்க போறோம். ஓகே, நீங்க லோ டவுன் பேமெண்ட்ல லோ கிலோமீட்டர் வண்டி சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சின்ன ஃபேமிலி பட்ஜெட் வண்டி எடுத்து ஓட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா யார் வேணாலும் எடுக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இந்த வண்டி இந்த வீடியோல கார் கொடுக்க போறாங்க. போன லாஸ்ட் வீடியோ நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க. ஆஃபர்னா பார்த்தீங்கன்னா எஸ்கே காரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஆஃபர் தாங்க. எப்படி மந்தி டியூ கட்டலாங்கிற மாதிரி ஒரு டெமோவை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு டெமோவை கொடுக்க போறாங்க. நல்ல கார் நல்ல கிலோமீட்டர்ல ஓடக்கூடிய வண்டியை நீங்க நல்லா சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா நம்ம வீடியோ கால ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கன்சல்டிங் வர லொகேஷன் சொல்லுங்க. அப்படியே நம்ம எஸ்கே கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. ஈரோடு ரோட்ல ஆத்தூர் பிரிவு ஸ்டாப்புக்கு பக்கத்திலே இருக்குங்க. ஓகே, ஆத்தூர் பிரிவு ஸ்டாப்ல இருந்து ஒரு 50 மீட்டர் வந்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே கார்ஸ் அமைஞ்சிருக்குங்க. சூப்பருங்க. இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா கார் எடுக்கிறவங்க நீங்க சர்ச் பண்ணுங்க. நம்ம வீடியோ மறக்காம சர்ச் பண்ணுங்க. போனதுல பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் விழாக்கர் கார்ஸ் வீடியோ நம்ம பண்ணிருந்தோம், ஒரு சேனல் பண்ணியிருந்தோம். இப்ப வந்து நம்ம திருப்பூர் விழாக்கர் சேனல்ல எஸ்கே காரோட அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம இந்த சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க. எஸ்கே கார்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா வேகனாருங்க. வேகனார் 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷன், விஎக்ஸ்ஐ மாடலுங்க. விஎக்ஸ்ஐ மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடி லைன், இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாடி லைன் ரொம்ப தெளிவாவே இருக்குங்க. இன்ஜின் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு வீல் கவர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 80% கண்டிஷன்ல இருக்குங்க. இந்த மாடல் ஏர் பேக் வருங்களா? இந்த மாடல்ல ஏர் பேக் வராதுங்கண்ணா. இந்த மாடல் வந்து 2012 மாடல் அப்படின்றதுனால ஏர் பேக் வராதுங்கண்ணா. ஓகே, வண்டியோட கண்டிஷன் பக்காவா இருக்கு. கண்டிஷன் பக்காவா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. விஎக்ஸ்ஐ மாடல் உங்களுக்கு நாலுமே பாத்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துரும். நாலுமே பவர் விண்டோ வந்துரும், பவர் ஸ்டேரிங் வந்துரும். உங்களுக்கு கம்பெனி செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். வாங்க இன்டீரியர் பார்த்துலாம். உங்களுக்கு சீட் கவர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்கண்ணா. அப்ரெஷர் பாருங்க, எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. வண்டியில குறைன்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. சீட் கவர்ஸ் லெதர் சீட் கவர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு எஸ்கே கார்ஸ்ல நம்ம சொல்ல போற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 2,98,000 மட்டும்தாங்க. லோ பட்ஜெட்ல ஒரு 4 பேர் 5 பேர் சொகுசா உட்காந்துட்டு போறவங்க, ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு, அதாவது டால்பாய் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க வேகனாரை பொறுத்த வரைக்கும். ஹைட்டா இருக்கிறவங்க அதிகமா தேடப்படுற வண்டி, வயசானவங்க அதிகமா தேடப்படுற வண்டி வேகனாரை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டி லோ பட்ஜெட்ல வெறும் 2,98,000 மட்டும்தாங்க நாங்க சொல்ற ரேட்டு. மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3,4 குறையாம வருங்க. 3,4 குறையாம வரும். எஸ்கே கார்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமா உங்களுக்கே தெரியும், நாங்க கொடுக்கறது எல்லாமே பிரைஸ்ல இருக்கிறதுலே கம்மி ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். கம்பேர் பண்ணும்போது 20,000 30,000 நாங்க குறைஞ்சபட்சமாச்சும் நாங்க கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் 35,000 மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டினா போதுங்க. எனக்கு 2012 மாடல் அப்படின்றதுனால டவுன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க.
35 ரூபா கட்டிட்டு தாராளமா இந்த வண்டி எடுத்துட்டு போலாங்க. தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எங்க வேணாலும் வாங்க, லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. யார் ஒண்ணு எடுக்கலாம் 30,000 30,000 கட்டிட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் சூப்பரா இருக்கிறவங்க தாராளமா இந்த வண்டி எடுத்துட்டு போலாம். இந்த மந்த்லி எவ்வளவு நம்ம டியூ கட்ட முடியும் இந்த வண்டிக்கு? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் அந்த ரேஞ்சு கட்டுற மாதிரி வருங்க. 6,000 ரூபாய் கட்டினாலே 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் அந்த ரேஞ்சு வருங்க. வீட்டு வாடகை மாதிரி நம்ம எடுத்து விஷயம் போதும். ஆமா, ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வரைக்கும் தாங்க போட முடியும். 3 வருஷம் தான் போட முடியுங்க. ஓகே. ஏன்னா 12 மாடல் அப்படிங்கறதுனால லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம் தாங்க போட முடியும். எஸ்கே கார்ஸ்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸுங்க. ஹோண்டா அமேஸ்ல உங்களுக்கு 2015 மாடல் வண்டி பார்க்க போறோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் செடான்லயே உங்களுக்கு ஸ்பேஷியஸ்லாம் உங்களுக்கு பக்காவா சூப்பரா இருக்கிற வண்டிங்க. இந்த வண்டி 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 69,000 கிலோமீட்டர் தான் வண்டி போயிருக்கு. 69 போயிருக்கு. வெறும் 69,000 கிலோமீட்டர் தான் 2015 மாடல் வண்டிங்க. 2015 69 போயிருக்கு. வெறும் 69 ஜென்யூன் கிலோமீட்டர் தான். எத்தனை கிலோமீட்டர், எத்தனை ஓனர் வராங்க? 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வண்டியோட பாடி லைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே தெளிவா இருக்கிற வண்டிங்க. டயர் பாயிண்ட் கூட நீங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. வெறும் ஒரு 70 to 80% கண்டிஷன்ல டயர் பாயிண்ட் இருக்கு. இந்த வண்டியோட சொகுசை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. வாங்க வண்டியோட இன்டீரியர் போய் பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர்ல பாருங்க, சீட் கவர்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. வண்டியோட ஆடியோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்கு. அப்ரேசர் அவ்வளவு தெளிவா இருக்கு. லெக் ஸ்பேஸ் எல்லாம் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும். வண்டி ஸ்டேரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல் மோட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. சொகுசுக்கு நம்ம எதுவுமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டிக்கு எஸ்கே காசு நம்ம சொல்ல போற ரேட்டு ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ் தாங்க. 4,08,000 மட்டும் தாங்க. பிக்சட் ரேட்ல வெறும் 4,08,000 இந்த கார் நம்ம கொடுக்குறோங்க. 4,08,000. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் சூப்பரா இருந்துச்சுன்னா வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதுங்க. இந்த வண்டிக்கு வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். இந்த வண்டி நீங்க ஜம்முன்னு எடுத்துட்டு போகலாம். உங்க ப்ரொஃபைல் சூப்பரா இருந்தா போதும். ஓகே. அதே மாதிரி மந்த்லி எவ்வளவு கட்ட முடியும்? மாச டியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்சத்துக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கட்டுற மாதிரி வருங்க. வெறும் 10,000 கட்டுற மாதிரி வரும். மந்த்லி இவ்வளவுதான் வருங்களா? மாசம் கட்ட அவ்வளவுதான் வரும். என்ன சொல்றீங்க? நம்ம உங்களால மாசம் 10,000 டியூ கட்ட முடியும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் சூப்பரா இருக்குன்னா வெறும் 10,000 மட்டும் எடுத்துட்டு வாங்க. இந்த வண்டியை ஜம்முன்னு எடுத்துட்டு போங்க. எஸ்கே காசு வந்து சூப்பருங்க. எஸ்கே காசுல நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ 800ங்க. எஸ்கே காசை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஃபேவரட்டான விஷயம் என்னன்னா லோ டவுன் பேமெண்ட், லோ பட்ஜெட் தான். அந்த வகையில லோ பட்ஜெட்ல ஆல்டோ 800 எடுத்தாந்துருக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2014 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கன்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 69,000 கிலோமீட்டர் மட்டும் தாங்க வண்டி ஓடின வண்டி. 69 பேருக்கு 69,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடின வண்டி. வண்டி பக்கா சர்வீஸ்ல இருக்கு. மேனியும் பாருங்க அவ்வளவு சூப்பரா பளிச்சுன்னு இருக்கும். கலர் பாருங்க சும்மா ப்ளூ கலர்ல தகதகதான் மின்றாப்ல பாருங்க. அதெல்லாம் மழையில் நனைஞ்சிருக்கு. மழையில நனைஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே புள்ளி புள்ளியா தெரியும். வண்டியோட கண்டிஷன் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. பாடி லைனா அவ்வளவு தெளிவா இருக்கிற வண்டிங்க. டயர் பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. வீல் கப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்க, இன்டீரியர் அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. சீட் கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செட் இருக்கு, ஏசி இருக்கு, பவர் ஸ்டேரிங் வந்துடும், 2 பவர் விண்டோ வந்துருங்க. ஓகே. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்கே காசு நாங்க சொல்ல போற ரேட்டு வெறும் 2,58,000 மட்டும்தாங்க. லோ டவுன் பேமெண்ட்ல, அதாவது லோ பட்ஜெட்ல கார் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா ஆல்டோ 800 வந்து எடுக்கலாம். ஆல்டோ 800 பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறவங்க பீப்புள்ஸ் எல்லாமே லைக் பண்ற வண்டி. வெறும் 2,58,000ங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா வெறும் ஒரு 50,000 இல்ல 40,000 வரைக்கும் உங்களோட டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த வண்டிக்கு இஎம்ஐயும் பாத்தீங்கன்னா வெறும் 5,000 இருந்து 6,000 மட்டும் தாங்க கட்டுற மாதிரி வரும். வருங்களா? அவ்வளவுதானுங்க வரும். சூப்பர் சூப்பர். வெறும் 5,000 இருந்து 6,000 உங்களால டியூ கட்ட முடியும். உங்களால ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுற எந்த கேட்டகரி பீப்புள்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரொஃபைல் சூப்பரா இருந்தா போதும், தாராளமா எஸ்கே கார்ஸ் வாங்க. இந்த வண்டி ஜம்முன்னு எடுத்துட்டு போங்க. எஸ்கே கார்ஸ்ல நம்ம அடுத்தா பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா i10 ஸ்போர்ட்ஸுங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வண்டி, பெரும்பாலும் மக்கள் கேட்டு எதிர்பார்க்கிற வண்டி, மிடில் கிளாஸ்ல நம்ம சொகுசா போகணும்னு ஆசைப்படுற வண்டிங்க. i10 ஸ்போர்ட்ஸ் 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷன். வெறும் 33,000 கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடனே இருக்கு. எல்லாமே லோ கிலோமீட்டர் ஓன வண்டி. ஆமாங்க, மக்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு ஜம்முன்னு எடுத்தாந்து நிறுத்தி இருக்கிறாங்க. வெறும் 33,000 கிலோமீட்டர் பக்கா கம்பெனி சர்வீஸ் இருக்குங்க. எங்க வேணா செக் பண்ணிக்கலாம், தாராளமா செக் பண்ணிக்கலாங்க. வண்டியோட டயர் பாயிண்ட்டும் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. வண்டியோட பாடி லைன் ஒயிட் கலர்ல சும்மா செல்ல தெளிவா, ஒரு ஸ்கிராட்ச் கூட நீங்க இந்த வண்டியில பார்க்க முடியாதுங்க. i10 கிலோமீட்டர் எவ்வளவு போகுதுங்க? i10 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 16 to 18 வரைக்கும் தாராளமா கொடுக்குங்க. பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டிங்க. ஆமாங்க, தாராளமா 16 to 18 வரைக்கும் கொடுக்குற வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உள்ள சீட் எல்லாம் பாருங்க அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. சீட் தான் அவ்வளவு பக்கா பூசா போட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இதுல வராத ஆப்ஷனே கிடையாது. 4மே இதுல பவர் விண்டோ வந்துருங்க. கொஞ்சம் மழையில பெஞ்சதுனால ஒரு டாட்டா தெரியுது. ஆமாங்க. இன்னைக்கு மழை பெய்யறதுனால கொஞ்சம் வீடியோஸ் அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வண்டி எல்லாமே சூப்பரா தெளிவா இருக்கிற வண்டி தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்கே கார்ஸ்ல கோட் பண்ற ரேட்
வெறும் 3,58,000 மட்டும்தாங்க பிக்சட் ரேட்ல கோட் பண்றோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா வெறும் 40,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதுங்க. தமிழ்நாட்டுல இருந்து எந்த மூலையில வந்தாலும் தாராளமா நீங்க எடுத்துட்டு போலாங்க இந்த வண்டியை. எஸ்கே கார்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க i20 வேணும் i20 வேணும்னு சொல்லிட்டு, அதுக்காகவே நாங்க i20 எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம். அருமையான வண்டிங்க. 2014 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டி கிலோமீட்டர் போயிருக்குங்க? வண்டி 1,25,000 கிலோமீட்டர் போயிருக்குங்க. ஓகே. வண்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கூட தெரியாதுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. வண்டியோட பாடி லைன் கூட பாருங்க, எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. கஸ்டமர்ஸ் நிறைய வேலை பார்த்திருக்காங்க. குரோம்லாம் போட்டிருக்காங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்குது. ஆமாங்க. இந்த வண்டி டீசல் வண்டிங்க. டீசல் வண்டியில 1,25,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. 2014 சிங்கிள் ஓனர் வண்டிங்க. டீசல் வண்டிங்க. எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இந்த ரேட்டுக்கு. இந்த வண்டியோட இன்டீரியர் முதல்ல பாருங்க, சீட் கவர் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. டைமண்ட் கட் சீட் கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. செட்டு போட்டிருக்காங்க வண்டிக்கு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு எஸ்கே காசுல கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 3,88,000 மட்டும்தாங்க. டீசல் வண்டிங்க. 2014 சிங்கிள் ஓனரு. கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. 3,88,000க்கு எஸ்கே கார்ஸ் நாங்க கோட் பண்றோம். உங்களோட ப்ரொஃபைல் சூப்பரா இருக்குன்னா வெறும் 30,000 டவுன் பேமெண்ட்ல தாராளமா இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம். தமிழ்நாட்டுல எந்த மொழில இருந்து வேணாலும் வாங்க, நாங்க லோன் பண்ணி கொடுக்குறோம். பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முத்தான 5 கார் நம்ம பார்த்திருக்கோம். லோ டவுன் பேமெண்ட், லோ கிலோமீட்டர் ஓட வண்டி எல்லாமே பார்த்திருக்கோம். எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன ஃபேமிலி நல்ல கார் எடுக்கணும். இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாம நம்ம பார்த்திருப்போம் நினைக்கிறேன். ஏன்னா i10 பார்த்திருக்கோம், ஆல்டோ 800 பார்த்திருக்கோம். எல்லாம் வந்து சின்ன ஃபேமிலி எடுத்து ஓட்டக்கூடிய கார் தாங்க. அது மூலமாமே எல்லாமே வந்து சூப்பரான தெளிவான கார். நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது. மந்த்லி எவ்வளவு டியூ கட்டலாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு டீடைல் ஃபுல்லா வேணும் பாத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரும், ஸ்கிரீன்ல கொடுத்துரும். அதுல போய் டச் பண்ணி நீங்க போய் அவங்களோட ஃபுல் டீடைலும் கேட்டுக்கலாம். கரூருக்குள்ள இருந்தீங்கனாலும் நீங்க கார் எஸ்கே கார் வராம வேற எங்கேயும் கார் எடுக்க போக தேவையில்லைங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரான கார்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறது வரைக்கும் பாய்.